டபுள் இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவன் கொஸ்டினில் கொடுக்குற இன்டெக்ரல் பதில் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 to 2 இன்டெக்ரல் 0 to x ஸ்கொயர் எக்ஸ் டிஒய் dx. இப்போ டபுள் இன்டெக்ரல்னா dxும் dyயும் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸை இன்டெக்ரல் பண்ணுறதா ஒய்யை இன்டெக்ரல் பண்ணுறதா அப்படிங்கிறது கிவன் இன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் dy dx இருக்குது. இப்போ dy கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒய்யை தான் இன்டெக்ரல் பண்ணணும். இங்கே வந்துட்டு ஒய் ஃபங்க்ஷனே கிடையாது, இங்கே ஒய் ஃபங்க்ஷனுங்கிறது இல்லை. ஸோ இன்டெக்ரல் dyனா இன்டெக்ரல் dy ஈக்குவல் டு ஒய். இது வந்து பேசிக் ஃபார்முலா. இன்டெக்ரல் dyனா ஒய். இங்கே ஒய்யே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை இன்டெக்ரல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் dyனா ஒய். ஸோ அப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 to 2 எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். நம்ம ஒய்யை இன்டெக்ரல் பண்ணும்போது எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு. இன்டெக்ரல் ஆஃப் dyனா ஒய். இங்கே லிமிட்ஸு 0வும் எக்ஸ் ஸ்கொயரும் dx ஈக்குவல் டு 1 இன்டெக்ரல் 1 to 2 எக்ஸு. இங்கே ஒய்க்கு பதிலாக இந்த லிமிட்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஒய்னா எக்ஸ் ஸ்கொயரு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். மைனஸ் இங்கே 0வாக இருக்கிறதால நம்ம அதை லிமிட் அப்ளை பண்ண வேண்டாம். 0 into dx equal to integral 1 to 2 x நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது x cube into dx. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு x இன்டெக்ரல் பண்ணணும். x இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு நீங்கள் x பவர் 3 இருக்குது. x பவர் 3னா இன்டெக்ரல் ஆஃப் x பவர் n ஈக்குவல் டு x பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. இது வந்துட்டு பேசிக் ஃபார்முலா. இன்டெக்ரல் ஆஃப் x பவர் n ஈக்குவல் டு x பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. இங்கே வந்து n பதில் x பவர் 3 இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் 1 4 ஆகிடும். x பவர் 4 டிவைடட் பை 4. இங்காட்டு லிமிட்ஸ் 1 2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் வந்து 2 பவர் 4 டிவைடட் பை 4 மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு மைனஸ் எக்ஸுக்குங்க 1 பவர் 4 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2 பவர் 4னா 2 பவர் 4ஓட வேல்யூ 16 டிவைடட் பை 4 minus 1 divided by 4 equal to 16 divided by 4 minus 1 divided by 4 na 15 divided by 4 the answer.